ஸ்லாங்கோ கம்போங் ஜாவா லாட் 1113 நிலப்பகுதியில் வீற்றிருக்கும் வீடுகளை உடைக்கும் திட்டத்தை ஒத்திவைக்க ஸ்லாங்கோர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி அனுமதி அளித்துள்ளதாக சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு கரையோர நெடுஞ்சாலை திட்டமான WCEக்கு வழிவிடும் வகையில் அந்த வீடுகளை நாளை செவ்வாய்க்கிழமை உடைக்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஸ்மார்ட் சேவா திட்டத்தின் கீழ் இடம் மாறி செல்வதற்கு வழிவிடும் வகையில் ஸ்லாங்கோர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரியிடம் தாம் செய்து கொண்ட விண்ணப்பத்தின் அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக டாக்டர் குணராஜ் தெரிவித்தார். இப்போ அரசாங்கம் ஒரு 7 நாள் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு வேண்டுதல் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு டைம் கொடுங்க, வீடு தேடி மாறணும். சில பேர் வயசானவங்க இருக்காங்க, சில பேர் கஷ்டப்படுற குடும்பமும் இருக்குது. அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோர்ட் கேஸ் ஓடிட்டுருக்கு. ஆனால் அதே நேரத்தில் WC ஹைவேயும் கட்டணும். இந்த பக்கம் அந்த பார்ட் ஆஃப் WC ஒன்றும் கட்டாமல் இருக்கிறது காரணத்தில் தான் அரசாங்கம் இந்த முடிவு எடுத்து அவங்களுக்கு 7 நாள் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு மனு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும், அவங்க வீடு பிண்டா பண்ணுறதுக்கு. நேற்று டத்து மந்திரி பசா பார்த்து பேசி அவர் ஒரு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னொரு வீடு தேடி போகிறதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணதுக்கு டத்து மந்திரி பசாகும் வைபி போரானுக்கு நன்றி சொல்ல கிளம்பும். இதில் பாதிக்கப்பட்டவர்களில் மூத்த குடிமக்கள், குறிப்பாக வயது கடந்தவர்கள் புதிய இடத்திற்கு இடம் மாறி செல்வதற்கு அவர்களுக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுகிறது. அவர்கள் புதிய இடத்திற்கு மாறிச் செல்ல முடியாது என்று சொல்லவில்லை. மாறாக கால அவகாசத்தை மட்டுமே கோரியுள்ளனர். அவர்கள் எதிர்நோக்கிய சிரமங்களை கருத்தில் கொண்டு இவ்விவகாரம் மந்திரி பசார் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக டாக்டர் குணராஜ் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.